கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். வீண் விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்வது என்று சொல்லி பலரும் பல காரியங்களை சொல்லுகிறார்கள். சில பழமொழிகள் உண்டு. அதிலே ஒரு பழமொழி, விமர்சனம் செய்பவர்களை தடுத்து விட்டால் வேலை தாராளமாக நடக்கும். வேலை செய்கிறவர்களை சோர்ந்து போக பண்ணுகிற விமர்சனங்களை செய்பவர்களை தடுத்து விட்டாலே வேலை தாராளமாக நடக்கும். நாம் அநேக கைகளை தளர பண்ணி இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், அது தவறு, இது தவறு என்று சொல்லி விமர்சனம் செய்து கொண்டிருப்பவர்களை நீங்கள் விலக்கிவிட்டாலேயே கொடுக்கப்பட்ட வேலை தானாக நடக்கும் என்று சொல்லி அந்த பழமொழி கூறுகிறது. ஆதி திருச்சபையிலும் அப்படி இருந்தார்கள். அவர்கள் எதை சரி என்று நினைக்கிறார்களோ அதை செய்யாதவன் நரகத்துக்கு போவான் என்று இன்றைக்கும் சொல்லிக் கொண்டுதானே இருக்கிறார்கள். தேவகுமாரனை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று சொல்லி தேவகுமாரனை சொன்ன பிறகு விசுவாசம் எல்லாம் பத்தாது, நீ அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், பைபிள் அந்த ஓரத்தில் அப்படி போட்டிருக்கு, இந்த ஓரத்தில் இப்படி போட்டிருக்கு, அதையெல்லாம் செய்யலாம் பரலோகத்துக்கு போகவே முடியாது என்று சொல்லி அநேகருடைய விசுவாசங்களை கவிழ்த்து போடுகிற வேதபாரகரும் பரிசெயரும் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் அவைகளெல்லாம் தள்ளிவிட்டு நாம் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும். தீத்து 1:10 அநேகர் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள், அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். நீதிமொழிகள் 16:28 கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். நீதிமொழிகள் 26:20 விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். மற்றொரு பழமொழி சொல்லுகிறது, வேலை செய்பவன் யாரையும் விமர்சித்துக் கொண்டிருக்க மாட்டான், விமர்சித்துக் கொண்டிருப்பவன் ஒரு வேலையும் செய்ய மாட்டான். வேலையிலே கவனம் இருந்தால் விமர்சிப்பது தானே நின்று போகும். மற்றொரு பழமொழி உண்டு, யாரும் உங்களை விமர்சிக்க கூடாது என்றால் நீங்கள் ஒரு வேலையும் செய்யாமல் சும்மாதான் இருக்க வேண்டும். வேலை செய்தால் வெட்டியான அநேகர் விமர்சித்துக் கொண்டேதான் இருப்பார்கள். அதனால அவர்களை உதாசீனம் செய்துவிட்டு நீங்கள் வேலைகளை செய்யுங்கள், கர்த்தருடைய பணியை செய்யுங்கள், உங்களுக்கு நியமிக்கப்பட்ட கடமைகளை செய்யுங்கள். எந்த ஒரு வேலை செய்தாலும் இந்த வேலையினால ஒன்றும் பெரிதாக சாதித்து விட போவதில்லை, இதனால பெரிய வெகுமதி உங்களுக்கு கிடைத்து விடாது, வீண் வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றெல்லாம் விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கும். அவைகளை உதாசீனம் செய்துவிட்டு கர்த்தர் நமக்கு தந்ததை, நமக்கு கொடுத்த பணியை முழு பலத்தோடு செய்வோம். எபிரேயர் 6:10 ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதுனாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்போது ஓவரசம் தண்ணீர் கொடுத்தவனும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். எனவே எதையாகிலும் கர்த்தருக்கு செய்வோம். செய்யாதவர்களிடத்திலே இதை நாம் ஆலோசனை கேட்காமல் கர்த்தர் நமக்கு ஏவுகிறதை செய்வோம், அவர்களை நிறைவான பலன்களை பெற்றுக் கொள்வோம். அப்படிப்பட்ட சிந்தனைகளை இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.